வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இனி நம்ம இந்த பஜாஜ் ஆட்டோ தான் ஃபுல் பெயிண்டிங் பண்ண போகிறோம். இன்ட்ரோ கிளிப்ஸில் பார்த்துப்பீங்க வண்டியில் சூப்பராக தரமாக பண்ணியிருப்போன்னு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் என்ன புதுசாக வந்திருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது, வண்டியில் எப்படி வேலை பார்க்குறோம், வண்டிக்கு என்ன பெயிண்ட் அடிக்கிறோம், எப்படி அடிக்கிறோம், என்ன கலர் அடிக்கிறோன்னு பார்க்குறாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா டிங்கர் ஒர்க் கொஞ்சம் நிறைய இருந்தது. டிங்கர் ஒர்க்லாம் பார்த்துட்டு சூப்பராக பேஸ்ட்லாம் போட்டாச்சு. பாருங்கள் வண்டியில் பாருங்கள், சைடு ஃபுல்லாக டிங்கர் ஒர்க்கு. டிங்கர் ஒர்க் பார்த்து பேஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க, ஓகே. ஆனால் கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன டென்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. அது வந்து நாங்கள் ஃபினிஷிங் கொடுக்குறோம். ஆனால் அது மேலே அப்படியே பட்டி பார்த்து அப்படியே பெயிண்ட் அடிக்கலாம். ஆனால் அடிக்க மாட்டோம். பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சா அந்த ஃபினிஷிங் இருக்காது, கொஞ்சம் அப்படியே சொட்டையாக தெரியும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் மொத்தமாக சூப்பராக பார்க்க பாருங்கள். அந்த டென்ட்லாம் பார்த்துட்டு சூப்பராக திருப்பி பேஸ்ட்டு போடுறாரு பாருங்க எங்கள் அப்பா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி, இதுதான் தரோம். ஆல்ரெடி பேஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க, ஆனால் பேஸ்ட்டு கொஞ்சம் சரியில்லை. இருந்தாலும் நாங்கள் திரும்பி மறுபடியும் பேஸ்ட் அந்த டென்ட்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா. அதனால தான் எங்களை தேடி நிறைய பேர் வராங்க, நிறைய ஊர்லேருந்து கால் பண்ணி கேட்குறாங்க எங்கள் வண்டி பெயிண்ட் அடிக்கணும்னு. ஏன்னா நாங்கள் குவாலிட்டியாக பண்ணுவோம், தரமாக பண்ணுவோம், தெளிவாக பண்ணுவோம். பெயிண்ட்டும் பிராண்டட் பெயிண்ட் அடிப்போம், கம்பெனி பெயிண்ட் வாங்கி. வாங்க அதெல்லாம் டென்ட்லாம் பார்த்துட்டு சூப்பராக மட்டமாக பேஸ்ட்டு போடுறாரு பாருங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட்டு பார்க்குறது, பட்டி பார்க்குறது, எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிற பாருங்கள். வண்டிக்கு வந்து பேஸ் கோட்டு ப்ளஸ் 2 கோட் எல்லோ கலர், மொத்தம் 3 கோட் பெயிண்ட் அடிப்போம் வண்டிக்கு. பாருங்கள் சின்ன சின்ன கிராச் எல்லாமே பக்காவாக, சின்ன சின்ன டென்ட்ஸு கிராச் எல்லாமே பக்காவாக பேஸ்ட்டு பார்க்குறோம். வண்டி பெயிண்ட் அடித்தப்பறம் ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்கும். பாருங்கள் பேஸ்ட்டு மொத்தமாக சேண்ட் பண்ணப்பறம் இப்போ வந்து பட்டி பார்க்குறோம். பட்டி வந்து 2 கோட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கோட் போடுறாரு, ஃபஸ்ட்டு லேயரு. அதுக்கடுத்து அப்படியே செகண்ட் லேயர் போடுவார். சும்மா சூப்பராக தரமாக இருக்கும் பாருங்கள். பட்டியும் பிராண்டட் பட்டி, எஸ்டி பிராண்டோட என்சி பட்டி இது. ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பட்டி. பாருங்கள் எஸ்டி பிராண்டோட என்சி பட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட்டு பட்டி அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோட்டு போட்டப்பறம் இப்போ வந்து செகண்ட் கோட் போட்டப்போ எந்தளவுக்கு ஸ்மூத், எந்தளவுக்கு சர்ஃபேஸ் பாருங்கள், எந்தளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கு பாருங்கள். இன்னும் அந்தளவுக்கு பேஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் பார்த்துட்டு சூப்பராக பக்காவாக பட்டி பார்க்குறோம். பட்டி பாருங்கள் எந்த நைஸாக பார்க்குறாரு பாருங்கள். அதுதான் பியூர் எக்ஸ்பீரியன்ஸு, 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அதனால் பட்டி பேஸ்ட்லாம் சும்மா தரமாக பார்ப்பாரு, மாசாக பெயிண்ட் அடிப்பார் பாருங்கள். பட்டி மொத்தமாக சேண்ட் பண்ணிவிட்டு வண்டி ஃபுல்லாக சோப் ஆயில் போட்டு பக்காவாக சேண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் வண்டி ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக உள்ள வெளியே எல்லாமே பட்டிலாம் போட்டுட்டு பட்டி ஃபுல்லாக சேண்ட் பண்ணி சோப் ஆயில் போட்டு மொத்த வண்டியும் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ வந்து பேஸ் கோட் அடிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்கு பாருங்கள். பட்டி ஃபுல்லாமே டென்ட்டாக இருந்தது, அது ஃபுல்லாமே பேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் பேஸ்ட்டு பார்த்துட்டு அது மேலே வந்து பட்டி பார்த்துக்குறோம். பட்டி 1க்கு 2 கோட்டு சும்மா தரமாக நைஸாக இருக்கும். உள்ள பிளாட்ஃபார்ம் முதல்ல நல்லா பாருங்கள், சூப்பராக பட்டி பார்த்துக்குறோம் பாருங்கள் உள்ளெல்லாம். ஃப்ரண்ட்டு மெட்கார்டு மட்டும் புதுசு மாற்றுறாங்க, இன்னும் அது வந்து எடுத்துன்னு கொடுக்கல. ஸோ வந்து அது மட்டும் பெயிண்ட் அடிச்சு கடைசியாக மாற்றிக்கணும்னு சொன்னார் கஸ்டமர். அது மட்டும் மாற்றலை ஃப்ரண்ட்டு மெட்கார்டு. பாருங்கள் பேஸ் கோட் அடிக்கிறோம். எல்லா கலருக்கும் ஒரு பேஸ் கோட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ கலர்னால் இந்த ஐவரி கலரு, ஐரிஸ் கிரீம் கலர் அடிப்போம். எல்லோ கலர் வந்து இந்த க்ரீம் கலரு. ஸோ லெமன் எல்லோனா ஒயிட் கலர் அடிக்கலாம். ரெட் கலருக்கு வந்து பிங்க் கலர் அடிப்போம், இல்லைனா சில்வர் கலர் அடிப்போம். இது மாதிரி வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒரு பேஸ் கோட் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு பியூர் பெயிண்ட்டுன்னு அர்த்தம். அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன கலருக்கு என்ன பேஸ் கோட் அடிக்கணுமோ அந்த கலருக்கு அந்த பேஸ் கோட் அடித்து அது மேலே வந்து ஃபைனல் கோட் அடிக்கும். சும்மா தரமாக இருக்கும் பெயிண்ட்டு, சும்மா ஷைனிங் சூப்பராக இருக்கும். பாருங்கள் பேஸ் கோட் அடித்த அப்புறமே ஷைனிங் நல்லா இருக்கும் பாருங்க. ஒரு கோட்லேயே ஷைனிங் வந்து சும்மா சூப்பராக இருக்கும் பாருங்கள். அங்கே பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுக்கு அடுத்து இன்னும் 2 கோட் பெயிண்ட் அடிப்போம் இது மேலேயே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பெயிண்ட் அடிக்கணுமா எங்கிட்ட எடுத்துவாங்க, தரமாக பக்காவாக பண்ணிடலாம். கீழே டிஸ்பிளேல அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பேஸ் கோட் அடித்த அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன கிராச் மார்க் தெரியும்.
எப்பவும் பேஸ் கோட் அடிச்சா எங்கே கிராச் இருக்குது எல்லாம் தெரியும். அதனால அந்த கிராச் மார்க்லாம் திருப்பி மறுபடியும் பட்டி பார்த்துக்கிறோம் பாருங்கள். அப்புறம் நிறைய கிராச் மார்க் பெயிண்ட் அடித்த பிறகு நிறைய கிராச் மார்க் தெரிஞ்சு அதை ஃபுல்லாகவே மறுபடியும் பட்டி பார்த்துட்டு அது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த க்ரீம் கலர் வந்து அது மாதிரி டச்சப் பண்ணுவோம். டச்சப் பண்ணிவிட்டு எல்லோ கலர் வந்து 2 கோட் அடிப்போம். பாருங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறோம் பாருங்கள். ஒரு சின்ன ஆட்டோ தான், அதுக்கே எந்த அளவுக்கு பக்காவாக தரமாக வேலை பார்க்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காருக்கு எப்படி அடிப்போமோ பேஸ் கோட்டு மறுபடியும் ஸ்பாட் பட்டி பார்ப்போம், அதுக்கடுத்து 2 கோட் ஃபைனல் கோட் அடிப்போம். அது மாதிரி தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். ஆட்டோ, காரு, வேனு, லாரிக்கு எல்லாமே இதே ப்ராசஸ் தான் பண்ணுவோம். சும்மா ஒரு கோட் அடிக்கிறது, சும்மா அது மேலே புகை அடிக்கிற அந்த சீனே கிடையாது. தரமாக 1க்கு 3 கோட் 4 கோட் பெயிண்ட் அடிப்போம். பாருங்கள் செகண்ட் கோட் அடிக்கிறோம் பாருங்கள். இதுலேயே நல்லா கவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் மேலே எல்லோ கலர் அடிச்சா நல்லா கவர் ஆச்சு. இது போக 3வது கோட் அடிப்போம். 3வது கோட் அடிச்சா இன்னும் ஷைனிங் சூப்பராக எடுத்து கொடுக்கும். பாருங்க வந்து 3வது கோட் அடிக்கிறோம் பாருங்க. எல்லோ கலர் ஃபர்ஸ்ட் அடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் பேஸ் கலர் அடிச்சாச்சு, 2வது எல்லோ கலர், இப்போ 3வது வந்து எல்லோ கலர் அடிக்கிறோம். அடிச்ச அப்புறம் பாருங்க ஒரு தங்கம் மாதிரி இருக்கும் வண்டி. பாருங்க ஷைனிங் அப்படியே எப்படி தெரிந்து பாருங்க, வெயிலுக்கு அதுமா சூப்பராக தெரிந்து பாருங்க. கலர் அருமையான கலர், பஜாஜ் எல்லோன்னு சொல்றது. கலர் சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு, ஆட்டோக்கெலாம் இந்த எல்லோ கலர். கஸ்டமர்லாம் சரியான ஹாப்பி வண்டியோட அவுட்புட்டை பார்த்துட்டு. அண்ட் தென் ஃப்ரண்ட் கிரில், ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் கப்பு எல்லாமே கஸ்டமர் ஆரஞ்சு கலர் கேட்டார். அதனால வந்து அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் அடிச்சிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி ஆரஞ்சு கலர் தான் இருந்தது, அவர் வந்து அதே கலர் கேட்டார், ஆரஞ்சு கலர் தானே, ஸோ அதே கலர் அடிச்சிட்டோம். அதுவும் பாருங்கள் அது ஃபுல்லாக அங்கங்கே கிராச் இருந்தது, அது ஃபுல்லாமே பட்டி பார்த்துட்டு அடிச்சுக்கிறோம் பாருங்கள். ஸோ பிளாஸ்டிக் தானே, அது மேலே அப்படியே அடிக்கலாம்லாம் கிடையாது. பிளாஸ்டிக்கில் டென்ட்டு கிராச்சு சும்மா பெயிண்டில் உறிஞ்சிருந்தால் அது மேலே நல்லா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அது மேலே பட்டி பார்த்துட்டு அதுவும் 1க்கு 2 3 கோட் பெயிண்ட் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அது தரமாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃபுல்லாக கிராச் இருந்தது, அது ஃபுல்லாமே பட்டி பார்த்துட்டு அடிச்சதுனால எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. பாருங்கள் மொத்தமாக அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சைடு வந்து அந்த ப்ளூ கலர், மெட்டாலிக் ப்ளூ கலரு, அண்ட் தென் ஃப்ரண்ட்டுலாம் அந்த ஆரஞ்சு கலர் கேட்டார் கஸ்டமர், ஆரஞ்சு அடிச்சாச்சு அவர் கேட்ட மாதிரியே. டேஷ்போர்டும் ஆரஞ்சு, அந்த மீட்ரு பாக்ஸ் மட்டும் ப்ளூ கலரு. அப்படியே வாங்க வீடியோட அவுட்புட் பார்க்கலாம். வண்டி எந்த அளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க. அங்கே பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஷைனிங் பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் ஃபுல்லாக பேஸ்ட் ஒர்க்கு. அது ஃபுல்லாக நல்லா ஸ்கேன் பண்ணி 1க்கு 2 கோட் பட்டி பார்த்துட்டு சும்மா தரமாக அடிச்சுக்கிறோம் பாருங்கள். ரைட் சைடு ஃபுல்லாக பேஸ்ட் ஒர்க் இருந்தது, அது ஃபுல்லாமே தரமாக தேய்ச்சிட்டு சூப்பராக அடிச்சதுனால ஒரு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருப்பாருங்க. எந்த அளவுக்கு தெளிவாக இருப்பாருங்க, பேஸ்ட் போட்ட இடம் மாதிரி இருக்காது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் ஷைனிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு யாரா புதுசாக வரதுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான பெயிண்டிங் வீடியோலாம் அடுத்தடுத்து போட்டுன்னே இருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் நம்ம சேனலில். உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக ஷைனிங்காக பெயிண்ட் அடிக்கணுமா எங்கள் எடுத்துவாங்க. கீழே டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துக்கிறேன், என் லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன். உங்கள் வண்டி எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரமாக பக்காவாக தெளிவாக 1 வருஷம் கேரண்டியோடு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் சும்மா கேரண்டியாக தரமாக இருக்கும் பெயிண்ட்லாம். பாருங்கள் உள்ள பிளாட்ஃபார்மில் எப்படி மின்னுது பாருங்கள். அப்படியே பெயிண்ட் பாருங்கள், கோல்டு கலர் வந்து தங்க மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த உள்ள அந்த டேங்குக்கெலாம் பிளாக் கலர் அடிக்கணும், அது மாதிரி பெயிண்டிங்கு பிளாக் கலர் அடிக்கணும். ஃப்ரண்ட்டு பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணணும், வீலுக்கு அடிக்கணும். அந்த பிளாக் அடிக்கிறது தான் கொஞ்சம் ஒர்க் மிச்சம் இருக்குது, அதான் அடிச்சிடுவோம். இப்போது அடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து வண்டியை டெலிவரி கொடுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்க எந்த அளவுக்கு தரமாக இருக்கு பாருங்க வண்டி. பக்கத்தில் ஒரு புல்லர் நிற்குது, இன்னொரு டாடா ஏஸ் நிற்குது. அந்த வண்டிலாம் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன் பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இப்போ டெலிவரி கொடுக்க போகிறோம். கஸ்டமர் வந்துட்டாரு. கஸ்டமர் வண்டியை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. வண்டியோட ஃபினிஷிங் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. ஸோ உங்க வண்டி இதே மாதிரி சூப்பராக பெயிண்ட் அடிக்க எங்கிட்ட வாங்க, தரமாக பக்காவாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன், நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.